நார்மல் பஸ்லேயே நடக்குது. அந்த ஃப்ரீ பஸ்ஸுன்றாங்க. அந்த நிப்பாட்ட வேண்டிய பஸ் ஸ்டாப்பில் நிப்பாட்டாமல் போயிடுது, இல்லைன்னா தள்ளி போய் நிப்பாட்டுறது. அதுக்குன்னு சில முதியோர்கள் அந்த தேவைக்கு அந்த பஸ்ஸில் போனால் அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல் ஆகுன்றவங்களும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த போய் ஏறினா அவங்க மூஞ்சி காமிக்கிறது, இந்த ரேஷன் கடையில் மூஞ்சி காமிக்கிறது, இது என்ன நினச்சிக்கிறாங்கன்னா ஃப்ரீன்னா ரொம்ப ஒரு இலக்காரமாக நினச்சிக்கிறாங்க. இந்த ஜனங்களும் புரிஞ்சுக்காம வெயிட் பண்ணி வாங்கணும். அவங்களும் அந்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மெச்சூரிட்டி இல்லாமல் போய் விழுறாங்க. அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு சிஸ்டமேட்டிக்காக எடுத்துகிட்டு வரணும். இத்தனை ஒரு நாளைக்கு 100 டோக்கன், ஒரு நாளைக்கு 200 டோக்கனா, இல்லை எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் ஒர்க் பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணணும் அவங்களும். பட் மக்களும் அதுக்கேற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணணும். இது நடக்குது எல்லா ரேஷன் கடையிலையும், அந்த எரிஞ்சு விழுறது. ஏன்னா ஆள் பற்றாக்குறை, 2 பேர் இருக்கான். ஒரு ரேஷன் கடையில் ஒரே ஒருத்தர் தான் இருக்கான். அவன் தான் பில்லும் போடணும். அந்த பில்லு போட்டு அவன் தான் கியூவில் நிற்கிற ஆளுங்களுக்கு அந்த அரிசி சக்கரை எல்லாமே போடணும். அந்த நேரத்தில் எல்லாருக்கும் அந்த கடுப்பு வரும் தான். ஒன்று எம்ப்ளாயி கவுண்ட்டை இன்க்ரீஸ் பண்ணணும் கவர்மெண்ட்டு. பண்ண முடியலன்னா இருக்கிற வச்சு சிஸ்டமேட்டிக்காக எப்படி எடுத்துகிட்டு போகணும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு போகணும். அது ரெண்டுமே இவங்க பண்ணுறதில்ல. இப்போ கவர்மெண்ட் என்ன பண்ணுறான்னா ஒரு 1000 மெம்பர்ஸ் அந்த ரேஷன் கார்டு இருக்கிற இடத்துல 2 பேரை போட்டிங்கன்னா அவங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவாங்க? ஒரு ஆள் மினிமம் ஒரு ரேஷன் பொருட்களை வாங்க வரானா அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்லேருந்து ஒரு 8 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணும். அதையும் ஸ்பெண்ட் பண்ணும், பில்லும் போடணும்னா அது ரொம்ப இரிட்டேட்டிங்காக வரும் தான். அது ஒரு பாயிண்ட். பட் நம்ம மக்களும் அதை ஏற்ற மாதிரி கோஆப்ரேட் பண்ணி வெயிட் பண்ணி வாங்கணும்னா சில நேரத்தில் அவங்களும் அன்மெச்சூர்டாக நடந்துக்கிறாங்க. இது ரெண்டுமே அவாய்ட் பண்ணணும்னா எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நீங்கள் பண்ணி தான் ஆகணும்.